ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு பற்றின ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபேமிலியோடு நான் போயிருந்தேங்க. ஸோ அதை பற்றின உள்ள டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுங்க. பெங்களூர்லேருந்து ஒரு 5 hours ஆகும். டுவோர்ட்ஸ் மைசூர் போயிட்டு மைசூர்லேருந்து பந்திப்பூர் 1 hour. டோட்டலி பார்த்தீங்கன்னா 5 hours ஆகுங்க. ஸோ இந்த பந்திப்பூரில் இவ்வளோ காட்டேஜஸ் எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாலி ட்ரிப்புன்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் வருங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்டது தான். எல்லா விதமான ஃபாரஸ்ட்டையும் அவர் கவர் பண்ணுவார். ஸோ அப்படி தான் எனக்கு தெரிய வந்தது, பந்திப்பூரில் இவ்வளோ காட்டேஜஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு தெரிய வந்தது. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ரீசனபிளாக தாங்க இருந்தது. ஸோ இந்த காட்டேஜஸ் எல்லாம் நான் எப்படி புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், சரிங்களா? அதில் போயிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், சஃபாரியா இல்லாட்டி வந்துட்டு காட்டேஜஸ் தான் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டே தான் அதில் காமிச்சிது. ஆக்சுவலி நாங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடத்துலேருந்து நாங்கள் புக் பண்ணதுனால எங்களுக்கு அது ஈஸியாக கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து அந்த காட்டேஜஸ் பாருங்கள். வனஸ்ரீ, அப்புறம் கோகிலா, ஹரிணி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1, 2, 3ன்னு அப்படி காட்டேஜஸ் வந்து வச்சுருக்காங்கங்க. காட்டேஜோட இது நீங்கள் பாருங்கள். இது நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தது வந்து வனஸ்ரீயில் தான். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3000 கிட்ட ஆச்சு ஒரு ஃபேமிலிக்கு. 3 பேர் படுத்துக்கலாம், தாராளமாக 3 பேர் படுத்துக்கலாம், ஒருத்தங்க கீழே படுத்துக்கலாம், ஓகேங்களா? நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் பெட் ஸ்ப்ரெட்ஸு அப்புறம் வந்து கம்ஃபர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் வியூ பாருங்கள். வனஸ்ரீ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹரிணி, அப்புறம் கோகிலா. ஸோ இது எல்லாமே வந்து காட்டேஜஸோட வியூ தாங்க. இந்த வனஸ்ரீ பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்டாக இருக்கட்டும், டைகராக இருக்கட்டும், அடிக்கடி ஹண்டிங் நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான். ப்ளஸ் வந்து ஹரிணி சைட்லேயும் அது ரொம்ப ஸ்பாட்டிங் இருக்குங்க. நாங்கள் கண்கூடாவே பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஓவரால் கிளான்ஸ் எல்லாமே பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் இங்கேருந்து கிளம்பினோம். மத்தியானம் ஒரு 2:30-3 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோங்க. 4:30 மணிக்கு ஒரு சஃபாரி உண்டு பந்திப்பூரில். ஸோ கடைசி சஃபாரி, அந்த சஃபாரிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கும் நாங்கள் அந்த சஃபாரி போனோம். எங்களுக்கு இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்பு தாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போயிருக்கேன், பட் சீத்தாவாக இருக்கட்டும், டைகரோட கண்ணில் நான் நேரில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இது எங்கள் கண்ணு முன்னவே நடந்த ஒரு விஷயங்க. நாங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கிறது வந்து ஹரிணி காட்டேஜு. இது அடுத்த நாள் நைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சிறுத்தை வந்து இந்த ஹரிணி காட்டேஜ் பக்கத்துலேயே தாங்க இருந்தது. அன்னைக்கு தான் ஹண்டிங் நடந்தது. உங்களுக்கு எல்லாமே நான் இப்போ காமிக்க போகிறேன். ப்ளஸ் வந்துட்டு ஹண்டிங் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பாறை இருந்தது. அந்த பாறைக்கு மேலே தாங்க விடிய 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 உட்காந்துருந்தது. ஆக்சுவலி ஹண்டிங் நடந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் அரௌண்ட் ஒரு 1:30 இருந்ததுங்க. அந்த ஹண்டிங் நடக்கும்போது கண்ணு முன்னே நடந்ததுங்க. செம சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த சிறுத்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்போவுமே வந்து மரத்துக்கு மேலே தாங்க உட்காந்துருக்கோம். நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்தோம், ஏதாவது ஸ்பாட்டிங் ஆகுதா, மரத்துக்கு மேலே இருக்குதான்லாம் பார்த்தோம். பட் எங்களுக்கு கிடைக்கல ஆக்சுவலி. ஸோ சஃபாரிக்காக எங்களுக்கு கால் வந்ததுங்க. நாங்கள் சஃபாரிக்கு போகிறதுக்காக நாங்கள் இந்த இதில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே தான் நம்ம பேமெண்ட் எல்லாமே பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நாங்கள் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சஃபாரி வேன் வந்தது. ஜிப்ஸி எடுக்கவா இல்லாட்டி சஃபாரி பஸ் மாதிரி எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஜிப்ஸி வந்து ரொம்ப சேஃப் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு பஸ்ஸு, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுலேயே நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா சஃபாரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாக மான் கூட்டமாக தாங்க இருந்தது. எங்கள் ரெசார்ட்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மான் கூட்டம் தான். அந்த இதில் கிளிப்பிங்கில் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஃபுல் நிறைய மான் தாங்க. விடிய 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 வந்து நாங்கள் மானே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அலாரம் கால் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சஃபாரி கிளம்பியாச்சு, ஓகேங்களா? எலிஃபெண்ட்ஸ் வந்து நிறைய சைட்டிங் இருந்ததுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேர்ட்ஸு ஸ்பீஷீஸ் வந்து நிறைய வந்து சைட்டிங் இருந்தது. ஆனால் நாங்கள் என்ன பார்க்கணுன்னு நினச்சோமோ அது எங்களுக்கு வந்து பார்க்க முடியல ஆக்சுவலி. கிடைக்கல, சைட்டிங் இல்லை. நாங்கள் போகிறதுக்கு முந்தின சஃபாரி வரைக்கும் அந்த மரத்துக்கு மேலே சீத்தா இருந்தது, டைகரும் பார்த்துருக்காங்க போல். பட் எங்களுடைய பேட் லக் வந்து எங்களால் அன்றைக்கி ஸ்பாட்டிங் பண்ணவே முடியல. பட் அதை சேர்த்து வச்சு நாங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டோம், ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான ஒரு ட்ரிப்பாக இருந்ததுங்க.
நைட்டு நேரத்தில் நாங்கள் வந்து காட்டேஜஸ் விட்டு நாங்கள் வெளியே போக முடியாது. ஃபோன் உங்களுக்கு வந்து ரொம்ப சிக்னல்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் வந்து சிக்னல் இருந்தது. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, சைடில் இருந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எங்கே பார்த்தாலுமே நைட்டு ஃபுல்லாகவே அலாரம் கால் கேட்டுக்கிட்டே இருந்ததுங்க. ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவே இருந்தது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட் கூட்டம் இருந்ததுங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அது ஒன் பை ஒன்னாக வந்து நடந்து போய்கிட்டே இருந்தது. அம்மா, அப்பா, குட்டி அவங்க ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அது மெயினாக அந்த குட்டி எலிஃபெண்ட் பார்க்கும்போது க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலி. நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிரைவருக்கு ஒரு கால் வந்தது. அலாரம் கால் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. உடனே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிரைவர் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருந்தாருங்க. போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரொம்ப க்ரீனரியாக இருந்ததுங்க. நடுவில் பேர்ட்ஸோட சத்தம், அலாரம் காலு ப்ளஸ் யானைகள்லாம் பார்க்கும்போது அட்டகாசமாக இருந்தது. மெயினாக என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மழை இருந்ததுனால வந்து இந்த அனிமல் ஸ்பாட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த டயத்தில். மழை இல்லாமல் இருந்ததுன்னா கூட அந்த வெயிலுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக கூட அந்த இடத்துல வந்து அந்த பாண்ட் பக்கத்துலலாம் இருக்குதுங்க. ஸோ அங்கெல்லாம் வரும் போல். ஸோ பாருங்கள், அந்த ஜிப்சி வண்டி, இப்போ நாங்கள் வரக்கூடிய பஸ்ஸு, இன்னொரு பஸ் அங்கே எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அலாரம் கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கேட்டுகிட்டே இருந்தது. பட் ஸ்பாட்டிங் எதுவும் எங்களால் பார்க்க முடியல ஆக்சுவலி. பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தண்ணி குடிக்க வந்திருந்ததா வருமா தெரில. பட் அலாரம் கால் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு கேட்டே இருந்தது. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோங்க. சரி ஸ்பாட்டிங் இருக்குமான்னு. பட் கிடைக்கல ஆக்சுவலி. ரொம்ப ட்ரை பண்ணோம், கிடைக்கல. That is woodpecker, right? பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடியே அங்கே பஸ் டிரைவர்ஸாக இருக்கிறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் இல்லைங்களா, அவராக இருக்கட்டும், சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, தயவு செய்து பஸ்ஸில் சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டிங்கன்னா அனிமல்ஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்கங்க. அதை அவர் திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்பாட்லேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு யானை உடைய இது கிடச்சிது எங்களுக்கு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, வேறு எந்த ஸ்பாட்டிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்துலேயே வந்துட்டோம் ஆக்சுவலி. அங்கே அந்த சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆனை மட்டும் இந்த பொசிஷன்லேயே கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நின்றுருக்குதுங்க. நகரவே இல்லை ஆக்சுவலி. இதே பொசிஷனில் தான் 15 நிமிஷம் நின்றுருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நான் பார்க்க வந்து அனிமல் வந்து பார்த்திங்கன்னா சீத்தா அண்ட் டைகர் ரெண்டுமே வந்து எனக்கு ஸ்பாட்டிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன். ஆனால் அன்னைக்கு நைட்டு எனக்கு சூப்பராக எனக்கு அந்த ஸ்பாட்டிங் கிடச்சிதுங்க. இதில் வந்து காலையில் உள்ள சஃபாரி விலாகை வந்து நான் ஆட் பண்ணலைங்க. ஏன்னா அனிமல் ஸ்பாட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. இந்த விலாக் வந்து நைட்டு 12 o'clockலேருந்தே நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிலேருந்தே அலாரம் கால் கேட்டுகிட்டே இருக்குது. ப்ளஸ் எங்கள் சைடில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த லேடி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து சொல்லுவாங்க, கண்டிப்பாக சீத்தா ஸ்பாட்டிங் வந்து சுற்றி இருந்துகிட்டே இருக்குதுங்க, கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி கதவை வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. பார்த்திங்கன்னா 2 கண்ணு மட்டும் தெரிஞ்சுதுங்க. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுங்க, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னாங்க. கண்டிப்பாக இது வந்து சீத்தா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு
மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீத்தா வந்து எங்களை சுற்றியே இருந்திருக்கு. ஏன்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா அலாரம் கால் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த மானுடைய பயம் பாருங்க, அப்படியே பயந்துக்கிட்டே இருந்ததுங்க. பாவமாக இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மான்கள் வந்து ரைட் சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருந்த மான்கள் கூட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துருச்சு ஆக்சுவலி. ஏன்னா அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலாரம் கால் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அது பயந்து ஓடி இந்த சைடில் வந்துருச்சுங்க. இது அரௌண்டு வந்து 1 o'clock ஓகேங்களா. அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் யாருமே தூங்கவே இல்லைங்க. தூங்காமல் இருந்ததுனால தான் எங்களுக்கு அந்த ஸ்பாட்டிங் கிடச்சிது ஆக்சுவலி. கிட்டத்தட்ட அந்த டார்ச் லைட்டை வச்சு நாங்கள் எங்கே இருக்குன்னு அந்த ஸ்பாட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சீத்தா எங்கே இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து ஹஸ்கி வாய்ஸில் பேசுறது நான் தாங்க ஆக்சுவலி. நான் அதை பார்த்துட்டேன். பட் இந்த மான் எல்லாமே அவ்வளோ அலர்ட்டாக இருந்திருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மான் கூட்டத்தில் ஒரே ஒரு மானை டார்கெட் பண்ணி கரெக்டாக தூக்கிட்டு போயிடுச்சுங்க. இப்போ அந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதில் மானோட சத்தம் கேட்குது பாருங்கள். இங்கே எல்லோரும் பார்த்தீங்களா, சீத்தா வந்து ஒரு மானை அப்படியே தூக்கிட்டு உள்ளே ஓடிடுச்சுங்க காட்டுக்குள்ளே. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அது இனிஷியலாக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளட்டையும் சக் பண்ணி எடுத்துட்டு மரத்துக்கு மேலே கொண்டு வச்சுட்டு போல். இங்கே ஒரு பாறை ஒன்று தெரியுங்க. இந்த பாறையில் தான் வந்து அதில் உட்காந்துட்டே இருந்தது கிட்டத்தட்ட 2:30-3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் அது எந்திரிச்சு நேராக மரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தது. ஒரு மானை தூக்கிட்டு போனோடனே பார்த்திங்கன்னா அத்தனை மானுமே வந்து ரொம்பவே பயந்துருச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்ருக்கும்போதே ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேன்டீன் இருக்குங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நைட்டு 9 o'clock வரைக்கும் தான் அந்த கேன்டீன் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோவா தூக்கமே இல்லை. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ஒரு 6:10 6:15 கிளம்பிட்டோம். 6 o'clock தான் வந்து அந்த ஃபாரஸ்ட்டோடைய மெயின் செக் போஸ்ட் வந்து அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கங்க. ஸோ வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ இனி கண்டிப்பாக வருங்க. சௌமியா மிராஸ் கிச்சனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.